அகிலா கழுத்துல தாலி கட்டுனது ஆ, தாலி கட்டுனது சொல்லுடா. நம்ம புகழ் தம்பி தான் சின்னம்மா. என்னடா சொல்ற? ஆமா சின்னம்மா, கடைசியில உங்க பையன் புகழ் தான் அகிலா கழுத்துல தாலியை கட்டினா. என்னது? புகழ் தாலி கட்டிட்டானா? ஆமாக்கா, அகிலாவுக்கு அழகரோட நடக்க இருந்த கல்யாணம் நின்ன உடனே ஐயா, வெற்றி, நாட்டரசு சித்தப்பா, மாமா, அண்ணி எல்லாரும் சேர்ந்து அகிலா கழுத்துல தாலி கட்டு. அவங்களுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அவன் என்னால முடியாதுன்னு சொன்னான், கட்டவே மாட்டேன்னு கூட சொன்னா, அடம் பிடிச்சான். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எல்லாரும் பேசி அவன் மனசை மாத்தி அவனை தாலி கட்ட வச்சுட்டாங்க. நிஜமாவோட சொல்ற? சின்னம்மா, நான் ஏன் சின்னம்மா உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? நான் சொல்றது அத்தனையும் உண்மை, இது சத்தியம். பெத்த மையன் கல்யாணத்துல நீங்க இல்லாம தாலி கட்ட வச்சுட்டாங்களே சின்னம்மா. தாலி கட்டி ஊர்வலமா வீட்டுக்கு தான் கூட்டு வர்றாங்க. அத சொல்லத்தான் சின்னம்மா ஓடி வந்த. போச்சு, எல்லாமே போச்சு, போச்சு. சின்னம்மா, இப்படி குடிமூழ்கி போச்சு சின்னம்மா. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எம்பிட்டு நெஞ்சு அழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க. கேடு கெட்ட ஒருத்திக்கு புகழ தாலி கட்ட சொன்னதே தப்பு. அதுலயும் உங்க சம்மதம் இல்லாம, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம, நீங்க பெத்த புள்ளைக்கு உங்களுக்கே தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணி ஊர்வலம் கூட்டிட்டு வராங்களே, இது 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 எவ்வளவு பெரிய தப்பு. இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாது சின்னம்மா. இப்படி இப்படி நம்மள மோசம் பண்ணிட்டாங்களே. மாரி சின்னம்மா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுக்கு தான் சின்னம்மா ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. வரட்டும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஈசு, சின்னம்மா, அடுப்பங்கரைக்கு போயிட்டு அருவமனை எடுத்துட்டு வா. சின்னம்மா, அடுப்பங்கரைக்கு போயிட்டு அருவமனை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். போ. சின்னம்மா, இன்னைக்கு வரட்டும். அக்காளும் தங்கச்சியும் இந்த வீட்ல வாழ்ந்துடலான்னு மனக்கோட்டை கட்டிட்டு வராளுங்களா? இந்த வீட்டு வாசப்படியில மட்டும் அவளுங்க கால் எடுத்து வைக்கட்டும். அவளுங்க உச்சி குடுமையை அறுத்து முச்சந்தியில எரிஞ்சு போங்கடி ஒப்ப வீட்டுக்குன்னு துரத்தி விடுறனா இல்லையான்னு பாரு. சின்னம்மா, ஏற்கனவே நம்ம வரலனாலும் பரவாயில்லன்னு தான் அந்த மலர தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயும் நீங்க உங்க ரெண்டாவது மகனோட கல்யாணத்தை தான் பார்க்க முடியாம போச்சுன்னு பார்த்தா, இப்போ உங்களோட மூணாவது மகனுக்கும் அதே விதி. நீங்க இல்லாமலே தாலி கட்டி கூட்டிட்டு வராங்க பாருங்க. இத நீங்க சும்மா விடக்கூடாது சின்னம்மா. அப்படி மட்டும் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. அப்புறம் அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு நம்மள என்னங்கடி பண்றீங்கன்னு எகத்தாளமா பேசுவாளுங்க. அதுக்கு மட்டும் நம்ம இடமே தரக்கூடாது சின்னம்மா.
நிறுத்துங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நடர் சார், எதுக்கு எல்லாத்தையும் நிக்க சொன்னா? ராசதுரை, ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். மாப்பிள்ள, என்னையா? தெரியல மாமா. ராசதுரை, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? என்ன நடர் சார், சொல்லியா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதயா. இதுக்கு மேல நீ இந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு என் வீட்டுக்கு வர வேண்டாம்யா. நீ, அம்மா, பூசாரி எல்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. நாங்க பார்த்து பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். என்ன நடர் சார், எதுக்கு எங்களை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்ற? அது இல்லப்பா, இப்படியே வீட்டுக்கு போனோம்னா எங்களை கேட்காம எப்படி புகழு கல்யாணம் பண்ணீங்கன்னு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. அதனால தான் மாமா உங்களை வர வேணான்னு சொல்றாங்க. எங்க வீட்டில் இருக்கவங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நாக்கில் நரம்பு இல்லாம ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான்ப்பா மாமா உங்களை வர வேணான்னு சொல்றாரு. ஏப்பா, எங்க மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கு முதல்ல கிளம்புங்கப்பா. அகிலா இனிமே எங்க வீட்டு பிள்ளைப்பா. அதை நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். என்னய்யா, என்ன பேசுறீங்க? என் மகளை கட்டி கொடுத்து இனிமே நீங்க வாழ்ந்தாலும் சரி, உங்க வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரின்னு இப்படி நடு ரோட்ல பாதி வழியில விட்டு போய் சொல்றீங்களே. அப்படி விட்டுட்டு போறவன் ஒரு நல்ல தகப்பனா இருக்க முடியுமா? மகளை கட்டி கொடுத்தவன் புகுந்து விட்டு வாசல் வரைக்கும் வந்து என் மகளை பார்த்துக்குங்கன்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவளுக்கு 4 நல்லது கெட்டது எடுத்து சொல்லி அதுக்கடுத்து வீட்டுக்கு போறவன் தானே ஒரு நல்ல தகப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு என்னை பாதி வழியிலே போச்சோன்னா என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? என் மகளை நடுத்தரில் விட்டுட்டு எப்படியா நான் நிம்மதியா விட்டு போவேன்? ஐயோ அப்பா, நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லவில்லப்பா. வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்தா அவங்க ஏதாவது பேசிடுவாங்க. என்ன பேசுவாங்க? அப்படி என்னதான் பேசுவாங்க? அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். அதான் ராசதுரை, அதுக்கு தான் சொல்றேன். அவங்க பேசுறது எல்லாமே நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாமளும் பொறுமையை இழந்து ஏதாவது பேசிட்டோன்னு வையேன், தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால பாதிக்கப்பட போறது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான். அதுக்கு தாயா சொல்றேன். நீயே பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு போறதா நினைக்கிற? இதோ இந்த கோயிலை வச்சு உன் பிள்ளைய விட்டுட்டு போனதா நினைச்சுக்க. இதுக்கப்புறம் நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம்யா. நீ வீட்டுக்கு புறப்படு. இல்லை நாட்டரசா, என்னை மன்னிச்சிரு. என் மகளை கூட்டு வந்து புகுந்து விட்டு ஒப்படைக்காம என்னால் பாதி வெளில விட்டு போக முடியாதுயா. நாட்டரசா, அவன் சொல்றதும் சரிதானையா? 1000 தான் இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல. அவனை பாதியிலேயே விட்டுட்டு போக சொன்னா பெத்த மனசு எப்படியா கேட்கும்? போன பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவன் மனசு கடந்து அடிச்சுக்காதா? பாதி வழியிலேயே திரும்பி போய் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியாம கஷ்டப்படுறதுக்கு என்னதான் நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு போட்டுமியா. என்னதான் நம்ம சொன்னாலும் அங்க வந்து பிரச்சனையை சந்திக்க போறது அவன் பெத்த மகதானையா. அப்படி இருக்கும்போது அதை பத்தி அவன் கவலைப்படாம வீட்டுக்கு போனா எப்படியா? என்னானாலும் சரி, ராசதுரை வரட்டும்யா.
அதான் நம்மளாம் இருக்கோம்ல, நம்மளை மீறி அவளுங்க எப்படியா பேசிடுவாளுங்க? நடைய கட்டுக்கியா வீட்டுக்கு வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். என்னையா ஏதாவது சொல்லு, அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா மாமா வரட்டும்பா. அவர் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி அவங்க பிரச்சனை பண்ண போறது உறுதி. மாமா வரலைங்கிறதுக்காக அம்மாவும் அக்காவும் பிரச்சனை பண்ணாம சும்மாவா இருக்க போறாங்க? எப்படியும் கடந்து குதிக்கு தான் போறாங்க. அது என்னன்னு தான் போய் பார்ப்போமே. அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது மாமா. இன்னைக்கு வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்புறம் ஏன் மாமா அப்பாவை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து அகிலாவை விட்டுட்டு போகட்டுமே. ஆமையா, வந்து வாசல்லையாவது விட்டுட்டு போயிடுறோம். இல்லைன்னா காலத்துக்கு அது ஒரு குறையாவே இருக்குயா. ஆமாப்பா, எல்லாரும் வரட்டும். அவங்க எப்போ எதை வச்சு சண்டையை எழுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஒருவேளை ராஜசுரஸ்தபா வரலைன்னா அதை வச்சு கூட சண்டை எழுப்பாங்க, யாருக்கு தெரியும்? சரி ராசதுரை, நீ வா. ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? என் வீட்டில் யார் என்ன பேசினாலும் நான் கோவப்படாம பொறுத்துக்கிட்டு இருப்பேன். பதிலுக்கு பதில் பேசி சண்டையை பெருசாக்க மாட்டேன். நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக நான் அமைதியா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி குடியா. அப்படி சத்தியம் பண்ணிட்டு வர்றதா இருந்தா நீ என் கூட வா. என் மகன் வாழ்க்கைக்காக அவங்க என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் எவ்வளவு தரக்குறைவாக பேசினாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன்னு என் நண்பன் மேலே சத்தியம் பண்ணி தர்றேன். பொண்ணை பெத்தவன்யா, நான் என்ன பண்ண முடியும்? சரி வாயா போலாம். வாங்கப்பா. ஏய், அடிக்கடா மேலத்தை. அங்கேயே நில்லுங்க. இதுக்கு மேல யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, நடக்குதே வேற. அன்புக்கரசி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். முதல்ல உள்ள போ. என்ன பேசணும், என்ன பேசணும்னு கேக்குறேன். யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அருவாமனையோட நான் இங்கே நிக்கிறேன். நீங்க என்னடானா சாவகாசமா வீட்டுக்குள்ள போய் பேசலாம் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க?
யார கேட்டு புகழுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க? அவளது ஏதோ வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கேடு கட்ட சிறுக்கியே என் பையனுக்கு கட்டி வைப்பீங்களா? சொல்லுங்க. நான் இருக்கும்போது யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லுங்க. எனக்கே தெரியாம என் மகனுக்கு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? இந்த பாவம் உங்களை சும்மா விட நினைக்கிறீங்களா? வயிறு எரிஞ்சு சொல்றேன். எனக்கு தெரியாம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல. நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. நாசமா தான் போவீங்க. ஏண்டா புகழ், உனக்கு நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்படி கேடு கட்ட குடும்பத்துல பிறந்த ஒருத்திக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே. நீ சொல்லிருக்க வேணாம். என்ன பெத்த ஆத்தா இல்லாம நான் எவ கழுத்திலையும் தாலி கட்ட மாட்டேன்னு நீ சொல்லிருக்க வேணாம். நீ எல்லாரோட சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டல. ஆத்தா, அன்பு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. தேவையில்லாம எந்த பேச்சும் பேச வேணாம். சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் அம்புட்டு நடக்க வேண்டியதா போச்சு. அதனால யாரும் இதை பெருசுபடுத்திக்காம முதல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. மாமா, உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. தயவு செஞ்சு நீங்க எதுவும் என்கிட்ட பேச வேணாம். அப்புறம் உங்களுக்கு வருத்தமாயிடும். நான் ஏன் புருஷன்கிட்டயும் ஏன் மகன்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். முதல்ல இப்படிதான் ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. அவளாலதான் மாறனே செத்தான். இந்த வீட்ல நடக்க கூடாது எல்லாமே நடந்துச்சு. இவ ஒரு ராசி கெட்டவ. ரெண்டாவது ராசி கெட்டு போன கேடு கெட்ட சிறுக்கிக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யார கேட்டு நீங்க இதெல்லாம் முடிவு பண்றீங்க? இங்க என்ன வாழ் இழந்தவங்களுக்கு வாழ் கழிக்கப்படும் நான் பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க. எல்லாரையும் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? அப்பா, நீங்க சொல்லுங்க. யார கேட்டு நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? ஈஸ்வரி, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? இங்க பார், நீ அமைதியா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். மலரு, இங்க பாமா. மாமா, போய் தங்கச்சிக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி தட்டை கரைச்சி எடுத்துட்டு வாப்போ. ஏய், அங்கேயே நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. வேணாயா, இது பொம்பளை புள்ள வாழ்க்கை. கொஞ்சம் பொறுமையா போவோப்பா. உங்க ரெண்டு பேரோட உச்சி குடுமி அறுத்து உச்சந்தில போட்டுருவேன்.
மரியாதையா அங்கேயே இருங்க. அம்மா இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல என்ன பிரச்சனைங்கிற? இத்தனை பேர் சேர்ந்து முடிவெடுத்துட்டா இந்த கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு வழியை விட்டு நில்லுங்க. வாடா நல்லவனே, உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவ இழுத்த இழுப்புகள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியும். நீ தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவெடுத்தணும். அப்படியே உன் பொண்டாட்டி தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுற. ஏண்டா அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு என் மகன் தான் கிடைச்சானா?